ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க நம்ம குட்டி தோட்டத்தை பார்த்து. இன்றைக்கி பார்க்கலாம் ரொம்ப நாள் கழித்து. இதெல்லாம் கொஞ்சம் நிறைய செடியெல்லாம் அப்படியே புதுசாக போட்டு விட்டுருந்தேன். இது பாருங்களே, ஃபஸ்ட்டு முன்னாடியே இது செர்ரி வச்சுருந்த பாருங்க. இப்போ ரொம்ப சூப்பராக தளைஞ்சிருக்கு. இந்த மண்ணுக்கு எப்படி வரும்னு தெரியலன்னு நினச்சேன். ஆனால் செடி நல்ல பெருசாக வந்திருக்குது. நல்ல தளைஞ்சிருக்குது ஃபுல்லாக. முன்னாடியே பார்த்திங்கன்னா கோழி அவரை கொடி போட்டு விட்ருக்கேன். இந்த பந்தல் பாருங்கள், சும்மா அந்த கிடச்ச குச்சியில் மட்டும் வச்சு அழுங்காலும் ஒரு அளவான பந்தலாக போட்டிருக்குது. அப்படியே இதில் அப்படியே எடுத்து விட்டாச்சு. சூப்பராக படர்ந்து ஏற்கனவே போன தடவையும் அவ்வளோ காய் காய்ச்சிது. அதே விதை தான் இதுவுமேனு. இது ஃபுல்லாக படர்ந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ காய் காய்க்கும். இந்த கீழே இந்த இடத்துல ஒரு இந்த கொய்யாங்க, அது என்னது, பீட்ரூட் கொய்யா வச்சுருந்தது ஃபுல்லாக காஞ்சிருச்சு சுத்தமாக அந்த செடி. நம்ம மாதுளை மரத்தில் ஏகப்பட்ட காய் வந்துருக்குதுங்க பாருங்களே. நல்லா பெருசு பெருசாக இருந்தது. இதெல்லாம் எடுத்துடலாம். முன்னாடி இருக்கிற மாதுளை மரத்தில் தான் நிறைய புழுவு இதெல்லாம் விழுந்தது. ஆனால் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே காய் வந்திருக்குது பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. இந்த பழம் உள்ளுக்குள்ளே நல்லா ரெட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா கத்திரி செடி. இந்த தடவை ஏன்னு தெரில, நான் ஃபஸ்ட்டெல்லாம் போட்டுட்டு இருந்த கத்திரி விதை தான் இது. ஒரு வேளை என்னன்னு தெரில, விதை கொஞ்சம் சரியில்லையா என்னன்னு தெரியல. கொஞ்சம் காய் சுமாராக தான் காய்க்குது. அப்புறம் இந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பொரியல் தட்டை இருக்குது பார்த்திங்களா, லாங் பீனு, அதோட விதை ஊனி விட்டுருந்தேன். சூப்பராக அதில் ஒரு குச்சியை மட்டும்தாங்க வச்சு விட்ருந்தேன். படலை ஒட்டி அப்படியே படர்ந்துருச்சு. படர்ந்து நம்ம மாதுளை மரத்தில் ஃபுல்லாக ஏறிடுச்சு. இந்த தடவை பார்த்திங்கன்னா எறும்பெல்லாம் எதுவும் இல்லை. என்ன காரணம்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா தான் நிறைய உங்களுக்கு எறும்பு வரும். இப்போ நல்லா இப்போ மழை அடித்து பெய்யறதுனால கொஞ்சம் எறும்பு தொல்லை கம்மியாக இருக்குது. கூடையே புடலங்கொடி, பீக்கங்கொடி எல்லாமே போட்டு விட்ருக்குறேன். பாருங்கள், மழைக்கு எல்லாமே சும்மா தலைன்னு வந்துடுச்சு. இங்கே ஒரு லாங் பீன் இருக்குது பாருங்கள். கீழே பார்த்திங்கன்னா கத்திரி செடிங்கன்னு ஒன்று போட்டிருக்கேன். இந்த கத்திரிக்காய் பாருங்கள் கொஞ்சம் பழுத்துருச்சு. மழை பெய்ய 2-3 நாளாக வரல இந்த சைடு. கொஞ்சம் பழுத்துருச்சு காய். இது நேர் மேலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பீக்கங்குடியை படர விட்டுருந்தேன் இந்த கம்பி வேலியில். சூப்பராக படர்ந்து போய் ஒரு நல்ல நீளமான ஒரு விதை தான் இது. இந்த ஆஃபீஸ் விதை, அது சூப்பராக வந்துருந்தது. மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு செடி தான் இருக்குது. காய் சும்மா கொத்து அவ்வளோ காய் காய்ச்சிருக்குது பாருங்கள். நல்லா மழை பெஞ்சதுனாலே செடி எல்லாமே சூப்பராக வருங்க. இந்த காய் பாருங்களே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இன்னும் இதெல்லாம் பிஞ்சு இன்னும் நல்லா பெருசாகணும். இதெல்லாம் இந்த சைடு கொஞ்சம் வெயிலுக்கு இது நட்டது தாங்க. வெயில் சம்மரில் நட்டது தான். அப்போ கொஞ்சம் செடி கொஞ்சம் எறும்பு கடி அப்படின்னு கொஞ்சம் நல்லாவே வராமல் இருந்தது. இப்போ சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து இது தப்பி முளைச்ச இந்த கோழி அவரை தான். இது ஃபுல்லாக படர்ந்துருச்சு. அந்த ஓரத்தில் மட்டும் 2 பீக்கங்கொடி ஊனி விட்டுருந்தேன். சும்மா தலைன்னு பொதராட்டம் வந்துருச்சு. அடுத்து இந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா பீக்கங்கொடி, அப்புறம் இது புடலங்காய். புடலங்காய் பாருங்களேன், ஒன்று பிஞ்சு கூட வச்சுருக்கு. இது நல்ல நீளமாக வரும், வரி புடலை, சூப்பராக இருக்கும். கீழே பாருங்களேன், இது நம்ம நாட்டு பீக்கங்க தான். ஃபஸ்ட்டு ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அந்த விதை குட்டை ரகம். அதுவும் ஒரு காய் வந்திருக்கு. அப்போது இந்த தடவை ஏகப்பட்டது இதுக்குள்ளேயே இந்த குட்டி இடத்துக்குள்ளேயே சுற்றி எல்லாமே ஊனி விட்டுருக்குறேன். சும்மா ஜம்முன்னு வந்திருக்கு. இதில் தான் பார்த்திங்கன்னா போன தடவை கோழி அவரை போட்டிருந்தது. இந்த தடவை கீழே ஃபுல்லாக படர்ந்துருக்கு. காய் எப்படி காய்க்கும்னு தெரியல. இன்றைக்கி வீடியோவில் தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இந்த நொரை பீக்கங்கங்க. இலையை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுவுமே தப்பி முளைச்சது தான்.